ஓய்வு கால சலுகைகள். துணை குடியரசுத் தலைவர் பதவி முடிந்ததும் கூட இவருக்கு வாழ்நாள் முழுக்க பெரும் சலுகைகள் கிடைக்கும். ஓய்வூதியம் மாதத்திற்கு சுமார் ரூபாய் 2,00,000. அரசு பங்களா, மருத்துவ வசதிகள், பயண சலுகைகள் எல்லாமே தொடரும். அரசாங்கத்தின் பல நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுவார். அதிகாரங்கள்: குடியரசுத் தலைவர் நாட்டை விட்டு வெளியே போகும்போது அல்லது பதவியிலிருந்து விலகும்போது துணைத் தலைவர்தான் குடியரசுத் தலைவர் பொறுப்பை தற்காலிகமாக ஏற்க வேண்டும். மாநிலங்களவையின் தலைவராக அவர் சட்ட மசோதாக்கள், விவாதங்கள், வாக்கெடுப்பு போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் அதிகாரம் பெற்றவர். பலமுறை அரசியலில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் நேரத்தில் துணைத் தலைவர் பங்கு மிக முக்கியமாகிறது. இப்படி ஒரு துணைத் தலைவர் பதவி என்பது வெறும் ஒரு அலங்கார பதவி இல்லை. அதற்குள் அதிகாரமும் மரியாதையும் அரசியலமைப்பின் உறுதியான பங்கும் இருக்கு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த பொறுப்பை எப்படி நடத்த போறார் என்பதை காலம்தான் சொல்லும். உங்களுக்கு இந்த தகவல்கள் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் அரசியல் மற்றும் வரலாறு சம்பந்தப்பட்ட வீடியோக்களுக்காக நம்ம சினி அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.